வடக்கு மாகாணத்தில் உள்நாட்டு உற்பத்தியின் பங்கு குறைவாகவே உள்ளது. ஆளுநர் விசனம். நாமல் திருமணம் ரூபாய் 2.68 மில்லியன் மின்சார கட்டண வழக்கு டிசம்பர் 4 விசாரணை. வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் கருப்பு யூலை நினைவேந்தல். கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி பயணித்த தொடரூந்து தடம் முரள்வு. நீதி அமைச்சர் தொடர்பில் அர்ச்சுனா எம்பியின் உளறல். அமைச்சர் வசந்த சமரசிங்க தக்க பதிலடி. ஜனாதிபதி அனுரவை சந்திக்க கோரும் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள். சம்பளமில்லாத செயலாளராக சஜித்தை பயன்படுத்தும் ரணில். நாட்டில் டெங்கு பாதிப்பு தீவிரம். உயிரிழப்பின் எண்ணிக்கை 61ஆக உயர்வு. நீர்கொழும்பு சிறை கலவரம். 1200 கைதிகளிடம் சிஐடி வாக்குமூலம். அமைச்சர் வெளியிட்டு அறிவிப்பு. 36 நாட்களாக கடலில் தத்தளிப்பு. வங்காள விரிகுடாவில் உயிருடன் மீட்கப்பட்ட 2 இலங்கை கடற்தொழிலாளர்கள். கருப்பு யூலை கலவரத்தில் கொல்லப்பட்ட அரசியல் கைதிகளுக்கு யாழில் நினைவேந்தல். தொடர்வது விரிவான செய்திகள். உள்நாட்டு போர் முடிவடைந்து பல ஆண்டுகள் கடந்த நிலையிலும் நாட்டின் ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிடும்போது வடக்கு மாகாணத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பு குறைவாகவே காணப்படுகிறது என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் ஆளுநர் செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இலங்கையின் தேசிய உற்பத்தியில் வடக்கு மாகாணத்தின் பங்களிப்பை கணிசமான அளவில் அதிகரிப்பது தொடர்பாக துறைசார் வல்லுநர்கள் மற்றும் பங்குதாரர்களுடனான விசேட கலந்துரையாடலின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போது இலங்கையின் தேசிய பொருளாதார வளர்ச்சி இலக்கு 7% நிர்ணயிக்கப்பட்டுள்ள போதிலும் வடமாகாணம் தனது பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு 10% வளர்ச்சியை எட்டுவதை முக்கிய இலக்காக கொண்டு அதற்குரிய செயல்பாடுகளை ஆரம்பித்திருப்பதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கலந்துரையாடலில் 2019 ஆண்டின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், கொரோனா பெருந்தொற்று மற்றும் 2022 ஆண்டின் பொருளாதார வீழ்ச்சி போன்ற காரணங்களால் பொருளாதார தரவுகளில் பல ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டமை ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் வடமாகாணத்தில் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிப்பதற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய துறைகள் தொடர்பிலும் அவர் விரிவாக கலந்துரையாடியுள்ளார். இதன்போது பின்வரும் முக்கிய துறைகள் மற்றும் அவற்றுக்கான திட்டங்கள் குறித்து ஆராயப்பட்டுள்ளன. நெல் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு புதிய காணிகளை தேடுவதை விட நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தற்போதைய உற்பத்தியின் வினைத்திறனை அதிகரிப்பதில் அதீத கவனம் செலுத்தப்பட வேண்டும். சிறுதானியங்கள், பயறு வகைகள், பழங்கள் மற்றும் காய்கறிகளின் உற்பத்தியை விரிவுபடுத்துவது அவசியமாகும். மேலும் பால் மற்றும் இறைச்சி உற்பத்தியை அதிகரிப்பதனூடாக பால்மா இறக்குமதிக்காக செலவிடப்படும் சுமார் $400 மில்லியன் மீதப்படுத்த முடியும். அறுவடை செய்யப்படும் விவசாய பொருட்களை நேரடியாக விற்பனை செய்யாமல் அவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றுவதன் மூலம் விவசாயிகளுக்கு அதிக லாபத்தை பெற்றுக் கொடுக்க முடியும். வடமாகாணத்தின் பொருளாதாரத்தில் கடற்தொழில் சுமார் 3.7% பங்களிப்பை வழங்குகின்றது. கடல் மீன்பிடி, நன்னீர் மீன்பிடி மற்றும் கடல் அட்டை வளர்ப்பு போன்றவற்றை மேலும் ஊக்குவிப்பது முக்கிய தேவையாகும். தகவல் தொழில்நுட்பம் 1.12%, சுற்றுலாத்துறை 0.3% என இந்த துறைகளின் தற்போதைய பொருளாதார பங்களிப்பு மிக குறைவாகவே காணப்படுகின்றன. இந்த துறைகளை மேம்படுத்துவதற்கு உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அரசு தனியார் துறை பங்குபற்றல் மிகவும் அவசியமாகின்றன. அதிக விளைச்சல் ஏற்படும் காலங்களில் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என்பதோடு இடைத்தரகர்களே அதிக லாபம் பெறுகின்றனர். இதற்கு தீர்வாக பெறுமதிசேர் மையங்களை நிறுவுதல் மற்றும் கூட்டுறவு அமைப்புகளை பலப்படுத்துதல் அவசியமாகும். விவசாயம், கடற்தொழில், கால்நடை மற்றும் சிறு கைத்தொழில் என அடையாளம் காணப்பட்ட ஒவ்வொரு துறைக்குமான விரிவான திட்ட அறிக்கைகள் மற்றும் முதலீட்டு முன்மொழிவுகளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் தயாரித்து நிதி ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு காலதாமதமின்றி மற்றும் சுமூகமாக விசாக்களை வழங்குவது எமது நிலையான கொள்கையாகும் என இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு பயணிக்கும் இலங்கையர்களும் விசா வசதியை பெற முடியும். எனினும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் ஊடாக விண்ணப்பிக்க விரும்பும் இலங்கை பிரஜைகள் ஆன்லைனில் விண்ணப்பித்து இந்திய துணை தூதரக விண்ணப்ப மையங்களில் தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் குறிப்பிட்டுள்ளது. குறித்து உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில்
இந்தியாவிற்கு புனித யாத்திரைக்காக குறிப்பாக பௌத்த புனித தலங்களுக்கு செல்லும் இலங்கையர்களுக்கு விசாக்கள் விரைவாக வழங்கப்படுகின்றன. இயன்றவரை புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சினால் பரிந்துரைக்கப்படும் விண்ணப்பங்கள் 10 அல்லது அதற்கு மேற்பட்ட யாத்திரிகர்களை கொண்ட குழுக்களுக்கு கட்டணமின்றி வழங்கப்படுகின்றன. இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்காக செயல்பட்டு விசா சேவை வழங்குனர் நிறுவனம் மாற்றப்பட்டிருந்த காரணத்தினால் குறுகிய காலத்திற்கு இந்த நடைமுறை நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது 2026 ஜூலை 7 முதல் புதிய சேவை வழங்குனர் தனது பணிகளை தொடங்கியுள்ளதை அடுத்து இலங்கை யாத்ரீகர்களுக்கான கட்டணமில்லா விசா வழங்கும் நடைமுறை மீண்டும் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. முன்னர் இருந்த நடைமுறையை போலவே இவ்வாறான கோரிக்கைகள் புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சினூடாக அனுப்பப்பட வேண்டும். 10 அல்லது அதற்கு மேற்பட்டோர் கொண்ட குழுவாக விண்ணப்பிக்க முடியும். மேலும் விண்ணப்பதாரர்கள் தங்களது உயிரியல் அடையாள தகவல்களை பதிவு செய்வதற்காக குழுவாகவோ அல்லது தனித்தனியாகவோ தமக்கு சௌகரியமான முறையில் ICAC மையங்களுக்கு வரலாம். இது இந்திய அரசின் புதிய விதிமுறைகளின் கீழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எனினும் 12 வயது முதல் 70 வயது வரையிலானவர்களுக்கே உயிரியல் அடையாள பதிவு அவசியமாகும். உயிரியல் அடையாள பதிவுக்காக ICAC மையங்களுக்கு வருகை தரும் ஏனைய மூத்த குடிமக்களுக்காக அவர்களின் காத்திருப்பு நேரத்தை இயன்றவரை குறைக்கும் வகையில் சிறப்பு மற்றும் விரைவுபடுத்தப்பட்ட நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. உயிரியல் அடையாள தகவல்களை பதிவு செய்வதன் மூலம் அவர்கள் இந்தியாவிற்கு வந்தடைந்த போது குடிவரவு செயல்முறைகளை சுலபமாகவும் வசதியாகவும் நிறைவு செய்ய முடியும். மேலே குறிப்பிட்ட நடைமுறையின்படி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் இலங்கை யாத்ரீகர்களுக்கு எந்தவித விசா கட்டணமும் இல்லை. எனவே இலங்கை யாத்ரீகர்களுக்கான விசா கட்டணத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்ற கேள்வியே எழுவதில்லை. இருப்பினும் ICAC வழங்கும் சேவைகளுக்காக விண்ணப்பதாரர்கள் இலங்கை ரூபா 1855 சேவை கட்டணத்தை செலுத்த வேண்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 2019 ஆண்டில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் திருமணத்தின் போது ஏற்பட்ட 2.68 மில்லியன் மின்சார கட்டணத்தை செலுத்தாதது தொடர்பான அடிப்படை உரிமைகள் மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் டிசம்பர் 4 நிர்ணயித்துள்ளது. அவரது திருமணத்திற்காக வீரகட்டியாவில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்திற்கு வழங்கப்பட்ட மின்சாரத்திற்கான கட்டணத்தை வசூலிக்க தவறியது பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறிய செயல் என தீர்ப்பளிக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு வெள்ளிக்கிழமை அன்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் AHMT டவாஸ் மற்றும் சம்பத் அபேகுன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட வாதங்களை கருத்தில் கொண்ட நீதிபதிகள் அமர்வு இலங்கை மின்சார சபை தற்போது மறுசீரமைப்பு பணிகளுக்கு உட்பட்டுள்ளதனால் அதற்கு பதிலாக தொடர்புடைய வாரிசு நிறுவனத்தை பிரதிவாதியாக பெயரிடும் மனுதாரருக்கு அனுமதி வழங்கியது. சட்டத்தரணி விஜயகுமார தாக்கல் செய்துள்ள மனுவில் நாமல் ராஜபக்சவின் திருமண கொண்டாட்டங்கள் 2019 செப்டம்பர் 12 முதல் 15 வரை வீரகட்டிய இல்லத்தில் நடைபெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுதாரரின் கூற்றுப்படி அந்த நிகழ்வுக்காக வழங்கப்பட்ட மின்சாரத்துக்கான தொகை 26,82,246.57 ரூபாவாகும். அதன் சுற்றுப்புறங்கள் மற்றும் இல்லத்தின் மற்ற பகுதிகளுக்கு பாதுகாப்பு விளக்குகளை வழங்குமாறு அப்போதைய மின்சார மற்றும் சக்தித்துறை அமைச்சரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் TV சாணக்க கோரிக்கை விடுத்திருந்ததாக அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. அதற்கான கட்டணங்களை செலுத்த குடும்ப உறுப்பினர்கள் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தேவையான மின்சார விநியோகத்தை வழங்குமாறு அமைச்சர் மின்சார அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த கட்டணம் இன்னும் செலுத்தப்படவில்லை என்றும் மின்சார விநியோகத்தை பெறுவதற்கும் கட்டணத்தை தவிர்ப்பதற்கும் எதிர் மனுதாரர்கள் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாகவும் மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மாதந்தோறும் 26,82,246 ரூபாய் கட்டணத்தை செலுத்தாததால் சமஸ்தான மின்சார சபை தனது இல்லத்திற்கான மின்சார இணைப்பை துண்டித்துவிட்டதாகவும் மனுதாரர் குறிப்பிடுகின்றார். வீரகட்டிய இல்லம் தொடர்பான கணிசமாக பெரிய தொகையான 7,390 ரூபாய் மசோதா மீது அத்தகைய நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. இது சட்டத்தின் முன் சமமற்ற நடத்தையாகும் என்று கூறி அரசியலமைப்பின் 12 பிரிவின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு தனது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக அறிவிக்க கோரி மனுதாரர் மனு தாக்கல் செய்துள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த் தனது மரணத்துக்கு முன்பு நாமல் ராஜபக்சவின் திருமணத்துக்காக ஏற்பட்ட மின்சார கட்டணத்தை செலுத்திவிட்டதாக ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கருப்பு ஜூலை இனப்படுகொலை மற்றும் அதனோடு இணைந்து வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட குட்டிமணி, தங்கதுரை, ஜெகன் உள்ளிட்ட 53 அரசியல் கைதிகளையும் நினைவுகூரும் நிகழ்வு உணர்வுபூர்வமாக யாழ் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தலைமை செயலகத்தில் இடம்பெற்றது.
தவிசாளர் தியாகராஜா நரோஜ் தலைமையில் காலை 10 மணிக்கு பிரதான ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உபதவிசாளர் தர்மலிங்கம் ஜனார்த்தன் மற்றும் சபை உறுப்பினர்களினால் வெலிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்டு குட்டிமணி, யகன், தங்கதுரை உள்ளிட்ட அரசியல் கைதிகளின் அடையாளமாக 53 தீபங்கள் ஏற்றப்பட்டு அஞ்சலிக்கப்பட்டன. தொடர்ந்து மலரஞ்சலி இடம்பெற்றதை அடுத்து அஞ்சலியுரை இடம்பெற்றது. பிரதேச சபை உறுப்பினரும் முன்னாள் அரசு சேவையாளருமான செல்வ திசைநாயகம் தவநாயகம் கருப்புயூலை தமிழர் வரலாற்றில் மாறாத வடு என்ற தலைப்பில் வரலாற்று உதாரணங்களுடன் அஞ்சலி உரையாற்றினர். தொடர்ந்து சபை வளாகத்தில் கருப்புயூலை கோர தாண்டவத்தினை நினைவு கூர்ந்து புகைப்பட தொகுதி காட்சிப்படுத்தலும் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறைக்கு சென்று கொண்டிருந்த இரவு தபால் தொடரூந்து சேனாரத்கம தொடரூந்து நிலையத்தில் தடம் புரண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்று இரவு இடம்பெற்ற இந்த சம்பவத்தை தொடர்ந்து வடக்கு வழித்தடத்தில் இயங்கும் தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. தொடருந்தின் பல பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு விலகியதால் வடக்கிற்கான தொடருந்து சேவைகளில் இடையூறுகள் ஏற்பட்டதாக அந்த திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து காங்கேசன்துறையில் இருந்து கொழும்பு கோட்டைக்கு செல்லும் இரவு தபால் தொடருந்து மறு அறிவிப்பு வரை அனுராதபுரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த தொடருந்தை மீண்டும் தடத்தில் ஏற்றும் பணிகளுக்கு உதவுவதற்காக தடம் புரண்ட இடத்திற்கு ஒரு மாற்று தொடருந்து அனுப்பப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மறுசீரமைப்பு பணிகள் உடனடியாக தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் வெகு விரைவில் வழமையான தொடருந்து சேவைகளை மீண்டும் தொடங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மீட்பு பணிகள் தொடரும் வரை வடக்கு வழித்தடத்தில் பயணிக்கும் பயணிகள் தாமதங்களையும் சேவை மாற்றங்களையும் எதிர்பார்க்குமாறு தொடருந்து திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2029 நான் பாராளுமன்றத்துக்கு வந்து நீதியமைச்சர் கசன நாணயக்காரவை சிறைக்கு அனுப்பப்படுவதை உறுதி செய்வேன் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில், நீர்கொழும்பு சிறையில் மோதல் நடந்த நேரத்தில் நிதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மது அருந்தியிருந்ததால் உறங்கிக் கொண்டிருந்தார். அமைச்சருக்கு அங்கு என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் வசந்த சமரசிங்க, நீதி அமைச்சர் மது அருந்துவது அவரது தனிப்பட்ட விடயம் என்றார். இந்த எம்பிக்கள் அமைச்சரின் பானத்தில் சோடாவை கலந்தது போல் பேசுகின்றார்கள். மோதலுக்கு பிறகு அமைச்சர் தனது கடமையை செய்தார். மோதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவர் அனைத்தையும் செய்தார் என்று கூறினார். தமிழ் பேசும் மக்களை பாதுகாக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் கலந்துரையாடுவதற்கு தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் தீர்மானித்துள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதியுடன் சந்திப்பொன்றை வழங்குமாறு கட்சிகளின் பிரதிநிதிகள் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவரையும் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திர பிரதிநிதிகளையும் சந்தித்து கலந்துரையாடி இவ்விடயங்கள் தொடர்பாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு ஜனநாயக ரீதியிலான ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களூடாக பரந்த இணக்கப்பாட்டை உருவாக்கும் முயற்சிகளை முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றனர். இம்மாத ஆரம்பத்தில் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான தமது தீர்மானத்தை அறிவித்த 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் விடயங்களில் இணைந்து செயல்படுவதற்கான தமது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. ஒவ்வொரு கட்சியும் தமது சுயாதீனத்தையும் அரசியல் நிலைப்பாடுகளையும் கொள்கைகளையும் தொடர்ந்து பேணிக்கொண்டே இணக்கப்பாடு காணப்படும் விடயங்களில் தமிழ் பேசும் மக்களின் நலனுக்காக ஆக்கப்பூர்வமான முறையில் இணைந்து செயல்படுவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். தமது கோரிக்கைக்கு ஜனாதிபதி சாதகமான பதிலை வழங்குவார் என அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளதுடன் இணக்கப்பாடு காணப்படும் விடயங்களில் தொடர்ந்து ஒன்றிணைந்து செயற்பட்டு நீதி, நிலையான சமாதானம் மற்றும் நீடித்த அரசியல் தீர்வை நோக்கி பயணிப்பதில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். நாட்டில் டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 61ஆக அதிகரித்துள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. நாட்டில் டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 61ஆக உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. இந்த நாட்டில் இதுவரை பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 80,905ஆக அதிகரித்துள்ளது. இதில் ஜூலை மாதத்தில் மட்டும் வெள்ளிக்கிழமை வரை 25,530 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை பதிவான தகவல்களின்படி அதிகபட்சமாக கம்பக மாவட்டத்திலேயே நோயாளர்கள்
நோயாளிகள் அதிகமாக கண்டறியப்பட்டுள்ளனர். இதன்படி கம்பகம் மாவட்டத்தில் 17,135 நோயாளிகளும், கொழும்பு மாவட்டத்தில் 16,140 நோயாளிகளும், மாத்தறை மாவட்டத்தில் 5,574 நோயாளிகளும் பதிவாகியுள்ளனர். மாகாண ரீதியாக பார்க்கும்போது மேல் மாகாணத்திலே அதிகளவான பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதன்படி மேல் மாகாணத்தில் 42,835 நோயாளிகளும், தென் மாகாணத்தில் 12,260 நோயாளிகளும், மத்திய மாகாணத்தில் 6,924 நோயாளிகளும் பதிவாகியுள்ளனர். டெங்கு பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் தங்களது சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று சுகாதார பிரிவினர் அறிவுறுத்தியுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதுவரை 1,200 கைதிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றுகையில், நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் மற்றும் பதிவாகிய உயிரிழப்புகள் கவலைக்குரியது. கடந்த காலங்களில் அரசு அனுசரணையுடன் சிறைச்சாலைகளுக்குள் மோதல்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் இந்த சம்பவம் அவ்வாறானதல்ல. போதைப் பொருளுக்கு எதிராக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நீதி அமைச்சர் சிறந்த முறையில் செயற்பட்டுள்ளார். சிறைச்சாலை கட்டமைப்பை மறுசீரமைப்பதற்கு ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். அந்த துறையுடன் தொடர்புடைய பிரிவுகளில் காணப்பட்ட வெற்றிடங்களை நிரப்புவதற்கு உரிய நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார். அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவமானது போதைப்பொருள் குற்றத்தின் விளைவாகும். போதைப்பொருள் வலைப்பின்னலுடன் தொடர்புடைய தரப்பினருக்கும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தரப்பினருக்கும் இடையிலான முரண்பாடு இவ்வாறு மோதலாக உருவெடுத்தது. போதைப் பொருளுக்கு எதிரான சுற்றி வளைப்பில் இதுவரை 2 லட்சத்துக்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டு பலருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் பாவனையாளர்களை நோயாளிகளாக கருதி அவர்களுக்கு நிவாரணம் அளிக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்துக்கு நீதி அமைச்சர் மாத்திரம் பொறுப்பு கூற வேண்டிய அவசியமில்லை. தோற்றம் வரும் சகல பிரச்சினைகளையும் எதிர்க்கட்சியினர் தமது குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. இதுவரையில் 1,200 கைதிகளிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சிறைச்சாலை உத்தியோகத்தர் வசம் இருந்த ஆயுதங்கள் நீதிமன்றில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் அனுமானத்தின் அடிப்படையில் அவர் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது. சிறைச்சாலைகளில் இவ்வாறான சம்பவங்கள் எதிர்காலத்தில் தோற்றம் பெறாமல் இருப்பதற்குரிய கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. போதைப் பொருளுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு எதிராகவே நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் திட்டமிட்ட வகையில் இடம்பெற்றது. இந்த சம்பவம் தொடர்பான உண்மைகள் விரைவில் வெளிப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். திருகோணமலை மாவட்டத்தின் பிரதான நீர்ப்பாசன மூலாதாரமான கந்தளாய் குளத்தின் நீரை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட இம்முறை சிறுபோக நெற்செய்கையின் அறுவடை பணிகள் தற்போது உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகியுள்ளது. சுமார் 22,000 ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நெற்செய்கையின் அறுவடை பணிகளில் விவசாயிகள் தற்போது மிக மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பரட்டைக்காடு, செட்டிக்காடு, வானல, வட்டுக்கச்சி, நாலாம்பாய்க்கால், தம்பலகாமம் ஆகிய பிரதேசங்களில் நவீன அறுவடை இயந்திரங்கள் மூலம் நெல் அறுவடை செய்யும் பணிகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இம்முறை சிறுபோக்கு செய்கையில் சாதகமான விளைச்சல் கிடைத்துள்ள நிலையில் விவசாயிகள் தங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு நியாயமான உத்தரவாத விலையை அரசாங்கம் நிர்ணயித்து பெற்றுக் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். தற்போது சந்தையில் நிலவும் விலையினை விட எமது கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு நெல்லுக்கு நியாயமான உத்தரவாத விலையை அரசாங்கம் பெற்றுக் கொடுத்துள்ளது. பிரதேச விவசாயிகள் நல்ல விளைச்சலுடன் சேர்த்து அரசாங்கம் உரிய நியாயமான உத்தரவாத விலையையும் உறுதி செய்துள்ளதனால் அப்பகுதி விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றனர். கருப்பு ஜூலை கலவரத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்கும் பிந்துணுவெவா புனர்வாழ்வு முகாமில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்குமாக இன்று யாழ்ப்பாணம் தந்தை செல்வா ஞாபகார்த்த மண்டபத்தில் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது தற்போதும் சிறைகளில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. வலிகள், துன்பங்கள் எங்களுக்கு தெரியாமல் இல்லை. ஒரு அரசியல் கட்சியினுடைய பேச்சாளராகவும் சட்டத்தரணியாகவும் அதை நன்கு நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். நான் மனித உரிமைகள் மற்றும் அபிவிருத்திக்கான நிலையத்தினுடைய சட்டத்தரணியாக பணியாற்றிய காலத்தில் சிரேஷ்ட சட்டத்தரணி ரட்னவேல் ஐயாவினுடைய வழிநடத்தலில் பல அரசியல் கைதிகளுக்காக ஆஜராகி இருக்கின்றேன். அவர்களினுடைய வலிகள் எங்களுக்கு நன்றாக தெரியும். தம்பியொருவர் பொதுநல வழக்கு பற்றி குறிப்பிட்டிருந்தார். அதற்கான வாய்ப்புகள் சட்டத்திலே மிக குறைவாக காணப்படுகின்றது.
அவற்றை பரிசீலித்து தோல்வி கண்டவர்கள் நாங்கள். ஏனென்றால் நீங்கள் நினைக்கக்கூடாது சட்டத்தரணிகள் இலங்கையினுடைய சட்டத்திட்டங்களுக்குள்ளாலே எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று. தேசிய தலைவர் தன்னுடைய ஒரு மாவீரர் தின உரையிலே இதற்கான விடையை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இலங்கையினுடைய ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள் தமிழர்கள் தங்களுக்கான தீர்வை தேடுவது என்பது இருட்டறைக்குள்ளே கருத்த பூனையை தேடுவதை போன்றது. இருட்டறைக்குள்ளே கருத்த பூனையை தேடினால் கண்டுபிடிக்க முடியாது. அதேபோல் இலங்கையினுடைய சட்டத்திட்டங்களுக்குள்ளே தமிழர்களுக்கான தீர்வு இல்லை. அதனால்தான் நாங்கள் சர்வதேச விசாரணையை, சர்வதேச மத்தியஸ்தத்தை வேண்டி நிற்கின்றோம். அதற்காக நாங்கள் உள்நாட்டுக்குள் செயற்படாமல் இருக்க முடியாது என்பதற்காக செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். வெறுமனே ஜனாதிபதியை நம்பி பயனில்லை. ஏனென்றால் தற்போது இருக்கின்ற ஜனாதிபதியினுடைய கட்சி ஜேவிபியிலே பல அரசியல் கைதிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அதனுடைய வலி நன்றாக தெரியும். ஜேவிபியினுடைய ஸ்தாபகரான ரோகண விஜயவீரவினுடைய குடும்பத்திற்கு இன்றைக்கும் அரசாங்கத்தினால் மாதாந்தம் கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசியல் கைதிகளினுடைய வலி அவர்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற ஜனாதிபதியும் புதிய மொந்தையிலே பழைய கள்ளு. அவர்கள் மகாவம்ச தீபவம்ச மனநிலையிலிருந்து மாறப்போவது கிடையாது. இந்த உண்மையை உணர்ந்தவர்களாக அவரிடம் கோரிக்கையை வைப்பதோடு மாத்திரம் எங்களுடைய பணிகள் முடிவடைந்து விட்டது என்று நின்று விடாது. எமது சக்திக்கு அப்பால் பட்டு நாங்கள் அனைவரும் திரண்டு போராட வேண்டும். அதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். தம்பியொருவர் சொல்லியிருந்தார் எங்களுடைய அரசியல் சம்பந்தமாக. உண்மையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்ந்த சைக்கிள் கட்சியினுடைய அந்த கூட்டு என்பது தேவைகளுக்கான கூட்டு அல்ல. பயங்கரவாத தடை சட்டத்தை விட மிக மோசமான ஒற்றையாட்சிக்குட்பட்ட ஏக்கிய ராஜி என்கின்ற ஒரு யாப்பு வர இருக்கிறது. அதை நிராகரிப்பதற்கான கூட்டு. அதில் நீங்களும் நாங்களும் சேர வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்க, அரசியல் கைதிகளினுடைய விடுதலைக்காக அண்ணன் கோமகனுடைய சகல செயற்பாடுகளுக்கும் அரசியல் கைதிகளினுடைய உறவுகளுக்கும் நாங்களும் எமது கட்சி சார்ந்த தமிழ் தேசிய பேரவை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் சட்டத்தரணியாக நாங்களும் சகல வழிகளிலும் ஒத்துழைக்க தயாராக இருக்கின்றோம். ஒரு கதைக்கு நீங்கள் உங்களுடைய அரசியல் கைதிகளை பார்க்க போக வேண்டும் என்றால் சட்டத்தரணிகளுடைய அணுகல் தேவையாக இருந்தால் நாங்கள் கட்டணம் இல்லாமல் உங்களோடு எங்கும் வருவதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய சகல போராட்டங்களுக்கும் ஒத்துழைக்க தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய கட்சியினுடைய 8 மாவட்ட அமைப்பாளர்களில் 2 அமைப்பாளர்கள் அரசியல் கைதிகளாக இருந்து விடுதலையானவர்கள். யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் அவர்கள் இலங்கையினுடைய சிறைகளில் 3.5 ஆண்டுகளும் இந்திய சிறைகளில் 3.5 ஆண்டுகளும் இருந்திருக்கிறார். எங்களுடைய கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் அரசியல் கைதியாக இருந்திருக்கிறார். ஆகவே அந்த வலி தெரியும், புரியும். உங்களுடைய சகல செயற்பாடுகளுக்கும் நாங்கள் அரசியல் களத்திலும் சட்டக்களத்திலும் செயற்பட தயாராக இருக்கின்றோம். ஆனால் சட்டக்களத்தையும் ஜனாதிபதியையும் மாத்திரம் நம்பியிராது, தொடர்ந்தும் போராடுங்கள். ஏனென்றால் கையிட்டியிலே நாங்கள் ஒரு 4-5 பேர் தொடர்ந்து கத்தி குளர்னபடியால்தான் இன்றைக்கு அது பேசு பொருளாக இருக்கிறது. ஆகவே அனைவரும் சேர்ந்து நல்ல விடயங்களுக்காக, இனத்தினுடைய விடுதலைக்காக குரல் கொடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறது.